இன்னைக்கு தமிழகம் மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க என்ன மாதிரி ஒரு விஷயம் இவ்வளவு வைரலா யங்ஸ்டர்ஸ் மத்தியில போயிட்டு இருக்கு. ஆனா தமிழகத்தோட அவல நிலையை நினைக்கும் போது ரொம்பவே கேவலமா இருக்கு. இன்னும் இந்த மக்கள் ஏன் இந்த நடிகர்கள் பின்னாடி இந்த அளவுக்கு மோசமா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு புரியவே கிடையாது. நடிகைகள் அப்படிங்கிறவங்க திரையுலகத்துல ரசிக்கக்கூடியவங்க தான். ஆனாலும் அதையும் தாண்டி உண்மையான நிஜ வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அதை மறந்து இன்னைக்கு தமிழகத்தோட இருக்கிற அந்த நிலையை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் கவலையா இருக்கு. இன்னைக்கு இந்தியா, அதாவது சொல்லப்போனா குறிப்பிடத்தக்க நார்த் இந்தியா பூரா நடக்கிற ஒரு விஷயத்த பார்க்கும்போது அதையே அப்படியே திருப்பி நம்ம சவுத் இந்தியா பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் வருத்தமா இருக்குது. அங்க யங்ஸ்டர்ஸோட மைண்ட் செட் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, இங்க இவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் வருத்தமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய இந்த 2026 எலெக்ஷனோட ரிசல்ட்டை நான் பார்க்கும்போது ஏதோ மாற்றத்தை யங்ஸ்டர்ஸ் விரும்புறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. ஆனா இப்ப இவங்க செஞ்சிட்டு இருக்க இந்த வேலைகள் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்பவும் கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வருத்தத்தை பகிர்ந்திருக்கிறாரு நடிகர் சிவகுமார். அவர் இன்னும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன ஒரு சில முக்கியமான விஷயங்களை தான் நாம் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்த் இந்தியா பூராவே சிஜேபி, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பார்ட்டி மூலமாக நீட்டுக்கு எதிரான போராட்டம், அது மட்டும் இல்லாமல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்களை அடுத்தடுத்து வச்சு அதுக்கு எதிரான வலுவான போராட்டத்தை யங்ஸ்டர்ஸ் வந்து நார்த் இந்தியா பூரா, அதாவது பீகார், டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான இடங்கள்ல இளைஞர்கள் ஒன்று கூடி போராட்டம் வலுக்கிற அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் போராட்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இளைஞர்களால் முன்னெடுத்தப்படுது. இன்னொரு பக்கம் வந்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை மற்ற இளைஞர்கள் அங்கே போக முடியலனாலும் அவங்களுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நீட் கொஷின் பேப்பர் லீக் ஆனது, பசங்களுக்கு வேலை இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ், அதாவது ஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படுற இந்த இளைஞர்களோட இந்த அந்த அடக்குமுறை இன்னைக்கு வலுவா திரண்டு ஒரு பெரிய புரட்சியை இன்னைக்கு இந்தியாவோட தலைநகரான டெல்லியில நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் வந்து இன்னைக்கு நார்த் இந்தியா பூரா பரவிட்டு இருக்கிற இந்த நிலைமையில தமிழகத்துல பார்க்கும்போது முதல்வர் விஜய் அவருடைய கடைசி திரைப்படமான ஜனநாயகனை இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு வராங்க. அதாவது நீட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது தமிழகத்துல தான் முதல்ல வந்து நீட் விலக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கப்பட்டது. என காரணம் அதால நிறைய வந்து இளைஞர்கள் வந்து இறந்திருக்காங்க. நீட்டை முதல்ல கொண்டுட்டு வரும்போதே இறந்த ஒரு பெண் அப்படிங்கிறது அது எல்லாத்த விட முதல்வர் விஜய் சாருக்கு ரொம்பவும் நல்லா ஞாபகம் இருக்கும். ஆனா இப்படி ஒரு கொடுமை நடந்துட்டு இருக்கும் போது இதுக்கு நீங்க பங்களிப்பை கொடுக்கலைனாலும் பரவாயில்ல, ஆனா அவருடைய படத்தை இந்த அளவுக்கு ஒரு திருவிழா போல கொண்டாடிட்டு இருக்கிறது ரொம்பவும் மோசமா இருக்குது. இன்னொரு பக்கம் படத்துக்கு ஒரு பக்கம் நடிகைகள், அதாவது த்ரிஷாவோட தாயார்ல இருந்து கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாரும் அவருடைய படங்களை பார்த்துட்டு அதை கண்டிப்பா பார்க்கணும், அதுக்கான ஒரு உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வரவேற்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு சமுதாயத்து மேலேயோ இல்லை இங்கே இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு மேலேயோ ஒரு சின்ன அக்கறையே இல்லாமல் போனது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் அந்த போராட்டத்துக்கு உங்களுடைய ஆதரவை கண்மூடித்தனமாக கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நடிகர் சிவகுமார் கொடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு பக்கம் நார்த் இந்தியாவில் போராட்டம் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களால் ரொம்ப வலுவான சக்தியா ஏற்பட்டு இருக்கிற இந்த நிலைமையில தமிழகத்துல பாக்குற விஷயங்கள் எல்லாமே வருந்தத்தக்கதா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து தமிழகத்துல நடந்துட்டு இருக்கிறது அப்படியே எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டா இருக்குது நார்த் இந்தியாவில். அந்த இளைஞர்கள் அடுத்த ஜெனரேஷனோட முன்னேற்றம் மற்றும் தேவைகளுக்காக போராடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இளைஞர்கள் இதுக்கு மேல வரக்கூடிய சமுதாயத்தோட அழிவுக்கு வழிவகுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பத்தி ரொம்பவும் வருத்தப்பட்டு தெரிவிச்சிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் இந்த படத்தை பார்க்க சொல்லி எல்லா நடிகர்களும் தங்களுடைய சமூக வலைதள அஃபிஷியலான சமூக வலைதள பக்கத்தில் போட்டுட்டு இருக்கிறாங்க. படம் நல்லா இருக்கு, கண்டிப்பாக படத்தை வந்து ஃபேமிலியோட நேரில் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நடிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் சந்தோஷமா அவருடைய கடைசி திரைப்படம் சொல்லிட்டு ரசிகர்களால் கொண்டாடப்பட்டாலும் இது அதுக்கு சரியான தருணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் நிறைய இளைஞர்கள் இதுக்கு பற்றி சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் ஜூன் 6ஆம் தேதி இந்த போராட்டம் இன்னைக்கு நார்த் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆயிருந்தாலும் ஒரு மாத காலத்துக்கு அப்புறமேல் தான் தமிழகத்தில் இந்த போராட்டத்தை பற்றின பேச்சே எழுந்திருக்கு.